ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் சிறுபருப்பு எடுத்து 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அது ஊறத்துக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையானதை வறுப்பை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான பொருள்: தக்காளி 2, வெங்காயம் 2, கத்திரிக்காய் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 10 பல்லு இடிச்சிட்டு பூண்டு அதை போட்டு நல்லா வதக்கணும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த பக்கத்துக்கு வந்து பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி அதை போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா கிளறி வைக்கணும். வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்ச முருங்காயும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா வேகணும். ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்து வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இது 2யும் போட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து கிளறுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதி வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே சிறுபருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு.